ஒரு காலத்தில் புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அந்த மடத்தில் வந்து புத்தருக்கு நெருக்கமான ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். ஒரு தடவை புத்தர் வந்து அந்த துறவியை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, ஸோ குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த துறவியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த குளத்தில் வந்து தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது. ஸோ மண்ணெல்லாம் பட்டு தூசியெல்லாம் பட்டு கலங்கலாக இருக்குது. ஸோ திரும்பியும் வந்து அந்த துறவி வந்து புத்தர்கிட்டயே போய் தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கலாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ புத்தரும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குழியை தோண்டு, அந்த குழியில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வரும், ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த துறவியும் வந்து குழி தோண்டுறதுக்காக போயிடுறாரு. ஸோ ஆனால் ரொம்ப நேரம் ஆகி அந்த துறவி வந்து வரவே இல்லை. புத்தருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, என்ன ஆச்சு, இந்த துறவி வந்து வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நம்மளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஸோ அந்த துறவிக்கிட்ட போய் பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ துறவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களே பாருங்கள், நான் நிறைய இடத்துல குழி தோண்டினேன், எந்த இடத்துலையுமே தண்ணி வரல. ஸோ இவ்வளோ குழி தோண்டியும் தண்ணி வரல, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நான் சொல்கிற மாதிரி ஒரு குழியை தோண்டு, நான் ஸ்டாப்புன்னு சொல்கிற வரைக்கும் நீ தோண்டிகிட்டே இரு, நான் நிறுத்த சொல்கிற வரைக்கும் நீ தோண்டிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து துறவியும் வந்து ஒரு குழி தோண்டிகிட்டே இருக்கார். புத்தர் வந்து நிறுத்த சொல்லவே இல்லை. ஸோ தொடர்ந்து அந்த துறவி வந்து அந்த குழியை இன்னும் ஆழமாக தோண்டிகிட்டே இருக்கார். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ துறவி வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. சரி எப்படி வந்து இது இந்த இடத்துல மட்டும் தண்ணி வந்தது, ஸோ எந்த இடத்துல தண்ணி வரும்னு சொல்லி புத்தருக்கு தான் தெரியுமோ, அப்போது உங்களுக்கு வந்து அந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கு, ஸோ அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி வந்து கேட்குறாரு. ஸோ மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ஏகப்பட்ட குழி தோண்டியிருக்க, ஆனால் ஒரு குழி கூட ஆழமாக இல்லை. ஒரு குழியை தோண்டி முடித்து அதுக்கு அடுத்து உடனே தண்ணி வரலை அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு குழிக்கு போயிட்ட. ஸோ இப்படியே வந்து தொடர்ந்து நீ எந்த குழியுமே ஆழமாக தோண்டாமல் இருந்த. ஸோ இதுதான் வந்து முதல் பிரச்சனை. ஸோ நான் வந்து இன்னும் ஆழமான குழியை தோண்ட வச்சேன், ஸோ அதனால் அந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி வர வரைக்கும் நீ தோண்டினதுனால, நல்லா ஆழமாகவும் தோண்டினதுனால அது தண்ணி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த விஷயத்தில் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும், அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜம்ப் ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எத்தனை விஷயத்தை வேணாலும் லேர்ன் பண்ணலாம், ஆனால் ஒரு விஷயத்தை முழுசாக லேர்ன் பண்ணாமல் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகிறதுனால அடுத்த விஷயத்தையும் முழுசாக லேர்ன் பண்ணாமல் இன்னொரு விஷயத்துக்கு போவோம். இதே தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ எந்த விஷயத்துலையுமே எக்ஸ்பர்ட் ஆக மாட்டோம், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் வந்து புத்தர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ துறவி கேட்குறாரு, சரி ட்ரேடிங்க்கும் இது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாரு. ஸோ புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபண்டமெண்டலோ டெக்னிக்கலோ நீங்கள் எது லேர்ன் பண்ணாலும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கான்செப்ட் போகணும். ஸோ ப்ராஃபிட்டையும் மார்க்கெட்டையும் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்களே நிறைய தடவை வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த ப்ராஃபிட்டுடைய ட்ரேடை வந்து கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும், ஸோ நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சம்டைம்ஸ் லாஸில் கட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போயிருக்கோம். ஸோ அப்போது தொடர்ந்து மார்க்கெட்டை சேஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நாலேஜும் வளராது, ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்துலேயும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஸோ மார்க்கெட்டை சேஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் நாலேஜை வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ, கிளாரிட்டி இருக்கோ, அந்தளவுக்கு தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கு உண்டான ஒர்க்கை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. ஸோ அதிலிருந்து இந்த துறவி வந்து ஒரு பெட்டர் ட்ரேடாக மாறுறாரு.